பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 92வது சங்கீதம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். ஆமென். இன்றைக்கு பலவீனமாய் பார்க்கப்படுகிற உங்கள் வாழ்க்கையை எந்த இடத்துல பலவீனமாய் பார்க்கப்படுகிறீங்களோ, ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லி உங்களை ஒதுக்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஒரு பலமான ஒரு கொம்பாய், ஒரு பலமான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் இப்படி தாங்க சொல்லுது, உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அப்படின்னா காண்டாமிருகத்தின் கொம்பின் பலம் அவ்வளவு பலமாக இருக்கும். அதுக்கு முன்பதாக எது இருந்தாலும் அது ஈஸியாக தோக்கடித்து அதை உடைத்து அது போகிற பலமுள்ள ஒரு கொம்பாய் அந்த காண்டாமிருகத்தின் கொம்பு இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு பல தடைகள், பல சூழ்நிலைகள் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. அவைகள் முன்பதாக நீங்கள் பலவீனராய் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் கொம்பு பலமுள்ளதாய் மாறும். நீங்கள் எந்த இடத்துல பலவீனமாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல பலவானாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அது உங்கள் வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், இல்லை மற்ற அலுவலர்களையா இருக்கட்டும், எந்த இடத்துலையாரும் சரி, கர்த்தர் பலவீனமான உங்கள் வாழ்க்கையை, பலவீனமான உங்கள் ஸ்தலத்தை கர்த்தர் பலம் உள்ளதாய் ஒரு காண்டாமிருகத்தின் பலம் அந்த கொம்பை போல ஆண்டவர் உங்களை உயர்த்தி பலப்படுத்தி பலருக்கும் ஆசீர்வாதமாய் பல தடைகளை உடைக்கிற ஒரு பலமுள்ள ஒரு வீரனாய் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை பலமுள்ள கொம்பாய் உயர்த்தி பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நான் திரும்பவும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆமென். இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லி நீங்கள் விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிற போது கர்த்தர் உங்கள் பலவீன பகுதியில் ஆண்டவர் அவருடைய பலத்தை தந்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடமா இருந்தாலும் சரிங்க, உங்களை அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஏளனமாய் பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இருதயத்தில் வெற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.